இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கூகுளோட ஜிமெயிலில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அதாவது மை செல்ஃப் அக்கௌண்ட்டு, மை மேனேஜிங் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு, இந்த 2 தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌசரில் மட்டும்தான் உங்களுக்கு பிரத்யேகமாக இருக்குது. அதனால் நம்ம மை சில்ட்ரன் மட்டும் கிளிக் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் ஓப்பன் பண்ண வரோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க 13 வயசு குழந்தைங்களுக்கு மட்டும் தான் நம்ம ஓப்பன் முடியும். அது நம்மளோட கண்ட்ரியை பொறுத்து தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல குழந்தைகளோட நேம் அதாவது கொடுத்துருங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே நேமோட கொடுத்துடலாம். SA ரெண்டு எழுத்தையும் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டேன். மித்த கீழே பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிச்சு. அதனால் நமக்கு இந்த ஐடி வேணாம். அதனால் நம்ம ஒரு கஸ்டம் யூஆர்எலாக எடுத்துக்குவோம். இந்த இடத்துல 1 கூட கொடுத்து பார்ப்போம் நமக்கு ஒர்க் ஆகுதானு. உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி தேவையோ அந்த நீங்கள் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது கீழே பாஸ்வேர்டு கேட்பாங்க. குறைஞ்சது 8 நம்பர்லேருந்து இருக்கணும். இது நீங்கள் பாஸ்வேர்டு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர்லேயே இதுலேயே லெட்டர்லேயே கொடுத்துங்க. நான் வந்து கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இது போல் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டர் வச்சுங்க. நான் உங்களை பாஸ்வேர்டை ஷோ பண்ணி காட்டுறேன். அப்போ தான் நான் குழந்தைகளுக்கு நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. பாஸ்வேர்டில் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் மட்டும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மொபைல் நம்பர் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இமெயில் ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிலாம் நமக்கு கண்டிப்பாக கூகுள் தெரியப்படுது. அதுக்கு தான் அந்த மொபைல் நம்பரு. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. இதுக்கு ஒரு ஓடிபி 6 டிஜிட்டல் நம்பர் வரும். அதையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். வெரிஃபிகேஷன் கோடு, இந்த வெரிஃபிகேஷன் கோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓடிபி நம்பர் வரும். எனக்கு வர்ற கோடை பார்த்து நீங்கள் யாரும் பயன்படுத்தாதீங்க. அது இமெயில் அக்கௌண்ட் எடுக்காமல் போயிடும். நெக்ஸ்ட்டு இதோட பர்த்டே. அந்த குழந்தையோட பிறந்த தேதியை கொடுத்துருங்க. கீழே வந்து ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் நான் பெண் குழந்தைன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மறுபடியும் அந்த 13 வயசு குழந்தைகள் ஓப்பன் பண்ணுறதுனால இந்த இடத்துல கேட்பாங்க. அதனால் அதாவது உங்களோட இமெயில் ஐடி ஃபாதரோட இமெயில் ஐடி இருந்தால் இந்த இடத்துல கொடுக்கலாம். நான் அதுவுமே எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அவங்களோட இமெயில் இருந்தால் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இல்லாட்டி ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. நான் என்னோடய இமெயில் ஐடியை கொடுக்குறேன். இமெயில் ஐடியை கொடுத்துட்டிங்கன்னா இதை மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் படித்து பார்த்ததுக்கப்புறம் கீழே 2 டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த 2 பாக்ஸையும் டிக் பண்ணி விட்ருங்க. அக்ரீன் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது அப்பாவோட இமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கொடுக்குறதுக்கு இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. நான் என்கிட்ட மொபைல் நம்பரில் ஏற்கனவே இது இருக்கிறதுனால கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து கூகுளில் நோட்டீஸ் வந்துருச்சு. நான் எஸ் கொடுத்து 85 கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு இமெயில் தான். இது பெரியவங்கள்ட்ட தான் இருக்கும். அந்தளவுக்கு இதை வந்து இது ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. எஸ் கொடுத்துட்டோம். 85 கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க.
அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. கண்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு இமெயில் ஐடியை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த இமெயில் ஐடியில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சில்ட்ரன்ஸு 13 வயசுக்கு கீழே உள்ள என்னென்ன நம்ம அக்சஸ் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அக்சஸ் பண்ணணுன்னா அது அவங்களோட தந்தைக்கு. இப்போ என்னோடய இமெயில் ஐடியை கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட பையன் இந்த இது பார்க்குறான், உங்களோட பொண்ணு இது பார்க்குது அப்படிங்கிறத கூகுளில் தெரியப்படுத்திடும். அதை அவங்களுக்கு விழிப்புணர்வு தெரியப்படுத்திடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சில்ட்ரன்ஸ் இமெயில் ஐடியில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இவங்க என்னென்ன அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கூகுளே ஒரு இதாக வச்சுருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் நம்ம டிக் பண்ணி படிக்கும்போது நீங்கள் அதனால தான் முழுக்க படிச்சிருங்க அப்படின்னு சொன்னது. ஒரு சில்ட்ரன்ஸ் இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். எப்படி பெரியவங்களுக்கு, அதாவது 13 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எப்படி இமெயில் ஐடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ கீழே இருக்குது. அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னா பாருங்கள். இது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு உண்டான இமெயில் ஐடி. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் வாய்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.